இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் சார். வணக்கம். இன்றைய தீபாவளி திருநாளில் எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியர் என்ற முறையில் நான் சில ஆலோசனைகள் கூற இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றேன். அறியாமை நீங்க அறிவு ஒளி பரவ ஆசிரியர் பி. அம்பிகபாகனின் நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். மாணவ செல்வங்களே, எங்களோடு என்றும் துணை நிற்கப் போவது எம்முடைய அறிவு என்பது எல்லோரும் அறிந்தது. அப்போ அந்த அறிவு திடமாக இருந்தால் நாங்கள் இந்த காலத்திலும் புன்னகையோடு ஆனந்தத்தோடு சந்தோஷமாக வாழ முடியும். ஏனென்றால் எங்களை வழி நடத்துகிறது எங்களை பொறுத்தவரையிலே எங்களை மனம் என்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. மனம் கிளேசப்படுவது, மன அழுத்தத்துக்குள்ளாவது, மனம் எங்களை நசுக்குவது நாங்கள் அறிகின்றோம். அதே மனம்தான் எங்களை சந்தோஷப்படுத்தி குதூகலப்படுத்தி ஆனந்தப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. அப்போ அது ஒரு கூரான கத்தி போன்றது. அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்துத்தான் அது எங்களுக்கு பயன் தரும். அப்போ நாங்கள் சோம்பல்தனத்தாலும் எங்கள் அறியாமையாலும் எங்களுடைய வாழ்வை கெடுத்து கொள்ளாமல் சோம்பலை முறித்து சோம்பலை விலக்கி உற்சாகமாக எங்களுடைய முயற்சிகள் திரு முயற்சிகளாக நல்ல முயற்சிகளாக இருந்து நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஒலிக்கும், அதாவது நன்றாக இருக்கும் என்பது நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால தான் நான் காலை வகுப்புகளை தெரிவு செய்து மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் பல மாணவர்களுக்கு, பல பெற்றோருக்கு கூட இந்த காலையில் நேரத்துக்கு அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு சிரமமான காரியமாக இருக்கின்றது. அதற்கு மூல காரணம் அவர்கள் இரவில் நித்திரைக்கு போகின்றது பிந்தி என்பதனால் இப்போ நவீன யுகத்தில் எல்லாம் அதாவது பின்னோக்கி சென்று இரவில் நித்திரைக்கு போகிறது பின்னோக்கி இருப்பதால் எங்களுக்கு காலை எழும்புவது மிகச் சிரமமாக இருக்கின்றது. அப்போ அந்த காலை எழும்புகிற நல்ல பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டால் எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதற்காக ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த தீபாவளி சந்தர்ப்பத்தை மிக குதூகலமாக அனுபவியுங்கள். எல்லா பண்டிகைகளும் எங்களுக்கு நல்ல போதனைகள் தான் போதிக்கின்றன. அதை நாங்கள் உணராமல் இருப்பது எங்கள் தவறு என்பதை தருணத்தில் கூறி நான் இந்த காணொலியை உங்களை உற்சாகமூட்டுவதற்காக பயன்படுத்துகின்றேன். நன்றி.